Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 days challenge for study. அதுல day 14. இன்னைக்கு வந்து day 14 ரொம்ப ஹாப்பியா எப்பவும் போல நல்ல வர்க்கோட, நல்ல வர்க் மூட், நல்ல மைண்ட் செட்டோட சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் விஷாரத் உத்ராதுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். விஷாரத் பூர்வாதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தமிழ் பேப்பருக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக நிறைய படிச்சிருக்கேன். நான் வந்து பாண்டிமாதேவி புக் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து 600 பேஜ் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். நேற்று ஒரு நாள் வந்து 100 பேஜ் கிட்ட முடித்தேன். இன்றைக்கி 50 to 60 பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நிறைய படிக்கிறேன். எனக்குன்னு வந்து ஒரு பிரின்சிபல் வருதுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு மைண்ட் செட்டு, எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்ததுனால ரொம்ப இன்னும் ரொம்ப வெல்த்தியாக என்னால் பண்ண முடியுது. அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஹாப்பி மைண்ட் செட்டோடு என்ன பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் இந்த 25 days சேலஞ்ச் அப்படின்றது. இன்றைக்கி நான் இந்த மாதிரி ரெண்டு யூடியூப்க்கு வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என்னுடைய இன்னொரு சேனல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி, அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக தான் இருக்குது. அந்த சேனல்லையும் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் தான் அதுலேயும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 3 புக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சிந்தித்து பாரு செல்வந்தனாக, ஆழ்மனதின் அற்புத சக்தி, அப்புறம் வந்து பணம் சார் உளவியல், அதெல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இக்கிகாய் அப்படின்னு சொல்லி இந்த ஜப்பானிய ரகசியம், நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஒரு புத்தகம், அந்த புத்தகம் தான் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பாருங்கள், அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் உங்களுடைய நாள் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சா அப்படின்றதையும் சொல்லுங்கள். எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஃபைனோட பே பண்ணிக்கலாம், ஒரு 10 rupees தானே அப்படின்ற மைண்ட் செட் வந்து வச்சுக்காதீங்க. தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் மனசுக்கும் ஒரு பயம் வரும். படிக்கணும், பயப்படாதீங்க, பட் வந்து அந்த ஒரு தாட் வரும், நம்மளும் படிக்கணும், எக்ஸாம் வந்தாச்சு அப்படின்ற, பி ப்ரிப்பேர் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து டெய்லியும் தயவு செய்து படிங்க. லாஸ்ட் 1 வீக்கில் உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். தயவு செய்து நல்லா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.